வணக்கம் பவித்ரா. குறிப்பாக சென்னையில் மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தீநகர் பனகல் பார்க் அருகே மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிகள் காரணமாக போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தியாகராய சாலையில் இருந்து சிவஞானம் சாலை தெரு வழியாக வெங்கட்நாராயண சாலை அடைவதற்கு வாகன ஓட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையில் செல்வதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிகள் காரணமாக இன்று முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு சோதனை அடிப்படையில் இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. பனகல் பார்க் மெட்ரோ ரயில் நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் அமைப்புகளுக்கு உண்டான அந்த கட்டுமான பணிகள் வெங்கடநாராயண சாலை மற்றும் சிவஞானம் தெரு சந்திப்பில் இருக்கக்கூடிய JYM கல்யாண மண்டபம் அருகில் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக பின்வரும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு சோதனை அடிப்படையில் இந்த போக்குவரத்து மாற்றமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. வாகனங்கள் தியாகராய சாலையில் இருந்து சிவஞானம் தெரு வழியாக வெங்கடநாராயண சாலைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மாற்றாக வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையில் செல்வதற்கும் பெருநகர போக்குவரத்து காவல்துறையானது அறிவுறுத்தி இருக்கிறது. நேராக தியாகராய சாலையில் இருந்து நேராக வரக்கூடிய வாகனங்கள் தணிக்காசலம் சாலை வழியாக சென்று வெங்கடநாராயண சாலை அடைந்து செல்ல வேண்டிய பகுதிகளுக்கு செல்லலாம். மேலும் இருசக்கர வாகனங்கள் மட்டும் தியாகராய சாலையில் இருந்து சிவஞானம் தெரு வழியாக JYM கல்யாண மண்டபம் வரை இரு திசைகளிலும் வாகன ஓட்டிகள் செல்வதற்கு இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் 7 நாட்களுக்கு இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று முதல் நாள் என்பதால் ஒலிபெருக்கி வாயிலாக வாகன ஓட்டிகளுக்கு மாற்று வழியில் செல்வதற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பனகல் பார்க் பகுதியை பொறுத்தவரை சென்னையின் மிக முக்கிய வர்த்தக பகுதியாக செயல்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கிறது. அதே போல எக்கச்சக்கமான கடைகள் இந்த பகுதியில் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வணிக கடைகள் இந்த பகுதியில் செயல்பட்டு வருகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒரு நாளைக்கு இந்த சாலையை பயன்படுத்துகின்றன. இந்த நிலையில் இந்த தியாகராய சாலையில் இருந்து வெங்கட்நாராயண சாலை அடைவதற்காக வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்களின்படி வாகன ஓட்டிகள் செயல்பட வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 7 நாட்களுக்கு சோதனை ஓட்டம் மட்டுமே நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் காரணமாக இந்த சோதனை ஓட்டமானது வெற்றி பெறக்கூடிய நிலையில் இந்த போக்குவரத்து மாற்றமானது தொடரக்கூடிய நிலை இருக்கும் என பெருநகர போக்குவரத்து காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. பவித்ரா, நன்றி மாயாவதி.